நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த வாரத்திலே ஆபிரகாமின் விசுவாசத்தை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆபிரகாம் மெசொப்பொத்தாமியிலிருந்து புறப்பட்டு காரானுடைய தங்கியிருந்தார். மீண்டும் அவருக்கு 12ஆம் அதிகாரத்திலே அழைப்பு ஏற்பட்டு ஆண்டவரை தேடி கானான் தேசத்துக்கு அவர் புறப்பட்டு வந்த ஆபிரகாம் எப்படி விசுவாசத்துக்குள் உறுதியாக இருந்தால் என்பதை இன்றைக்கு நாம் தொடக்க நூல் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிரகாமே, அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாய் இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்றார். ஆண்டுடைய வாக்கு ஆபிரகாமுக்கு காட்சியாக வந்தது. வாக்கு என்பது ஆண்டுடைய வார்த்தை. வார்த்தை எப்படி காட்சியாக இருக்கும் என்றால், ஆண்டுடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அவர் காட்சியாக தரிசனமாக ஆபிரகாமுக்கு தோன்றி இதை பேசுகிறார். எனக்கு பிள்ளை இல்லை என்று ஆபிரகாம் சொல்லும் பொழுது, என் வீட்டு வேலைக்காரனுக்கு எனக்கு அடுத்த சந்ததியில் இருப்பான் என்று சொல்லும் பொழுது, அவன் அல்ல, உன் கர்ப்ப பிறப்பை இருப்பான் என்று 5ஆம் வசனத்திலே அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே விண் வழிமரபில் இருப்பார் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாகிறார். இதில் என்ன ரகசியம் அடங்கியிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்வோம். வானத்தை நோக்கி காண்பிக்கிறார், நட்சத்திரங்களை பார் என்கிறார், எண்ணிப்பார் என்கிறார், முடியுமானால் எண்ணிப்பார், இவற்றைப் போல உன் சந்ததி இருக்கும் என்று சொல்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக. இந்த நம்பிக்கை என்பது என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நிறைய நட்சத்திரத்தை அவர் பார்த்துட்டாரு, நிறைய விண்மீன்களை பார்த்துட்டார், அதனால் நம்பினார் என்பதற்கு அல்ல. இதிலேயே 12ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது, அச்சுறுத்தும் காருள் அவரை சூழ்ந்தது என்று சொல்லியிருக்கிறது. அப்ப இந்த வசனத்தில் தொடர்ச்சியாக இருக்கிறதிலே இப்பொழுதுதான் இருட்டே வருகிறது. இதுவரைக்கும் இருட்டு இல்லை, இதுவரைக்கும் இருந்தது பகல். பகல் வேளையில் சூரியன் இருக்கும் வேளையில் ஆண்டவர் வானத்தை நோக்கி காண்பிக்கிறார். இதோ நட்சத்திரத்தை பார் என்கிறார். ஆபிரகாம் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை நம்புகிறார், அதை விசுவசிக்கிறார். அதைத்தான் 6ஆம் வசனத்திலே ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இப்பொழுது புரிகிறதா? வெளிச்சமாக இருக்கிற நேரத்திலே நட்சத்திரத்தை பார் என்றால் பார்த்தார், இப்படி ஒரு சந்ததியை பெருகும் என்று சொன்னார், அதை விசுவசித்தார். அதான் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம். உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா? இந்த வசனங்களை தொடர்ந்து படிக்கும் பொழுதுதான் தெரிகிறது, இரவு நேரம் பின்னால் தான் வருகிறது. பகலில் நடந்த நிகழ்ச்சி அது. நீங்களும் நானும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்புவோமா? இதனால் தான் ஆபிரகாம் விசுவாசத்தை தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர் தேவன் மேல் எவ்வளவோ பிரிந்து சென்றிருந்தால் கூட அவர் விசுவாசத்தை தந்தை என்று அழைக்கப்படுகிறார் என்றால் ஆண்டவர் மேல் வைத்திருந்த அசாத்தியமான ஒரு விசுவாசம். இந்த விசுவாசத்தை இன்றைக்கு ஆபிரகாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாமும் கற்றுக்கொள்வோம். மீண்டும் ஒரு குறிஞ்சியதிலே உங்களை சந்திப்போம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி.